துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரோக சனியில் இருக்குங்க. 2018 2020 கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் அவப்பேரையும் சொத்து இழந்து மண்ணை இழந்து பொண்ணை இழந்து மனைவியை இழந்து பலவிதமான நஷ்டம் கஷ்டம் பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு ரோக சனி இருந்திருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எப்படா பெருமூச்சு, எப்படா நம்ம வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும், இத்தனை வருஷமாகவே நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு ஆதங்கத்தில் ஆசைகள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இது யோகந்தாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவனுக்கு யோகம், பல தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு யோகம், பல ஸ்டோர்ஸு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு ஜுவல்லரி மார்ட்ஸு இன்னும் சொல்லப்போனால் பல வாகனங்கள் விற்பனை கூடங்கள் வைக்கக்கூடிய ஆஃபீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் யோகம், கசாப்பு கடை வச்சிருக்கிறவனுக்கும் யோகம், காவல்துறையில் பரிபுரியறவங்களுக்கும் யோகம், அரசு சம்பந்தப்பட்ட வேலை அட்வொகேட் சொல்லக்கூடியவங்களுக்கும் யோகம்தான். போதும் நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் பட்ட அவமானம். இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் தன்னுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும். உங்களை இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க மாங்கல்ய பலன் கிடைச்சதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் துன்பப்படும் போது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாதி பேர் துலாம் ராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பீங்க. காசு பணத்துக்காக கொலை களவு பண்ணி ஜெயிலில் கம்பியும் எண்ணுவீங்க. அவங்க இப்போ விடுதலை வர்றதுக்கான ஒரு நேரமும் இதுதான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே காலதாமதமாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் கெட்ட மனைவி மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கை உச்சநிலை அடையும். இருந்திருந்தாலும் இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் பட்டுட்ருக்கீங்க. நல்ல நிலைமை நேரங்காலங்கள் கூடி வருது. ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் குரு பகவான் இப்போ இருக்கார். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்கள் வீட்டில் உங்கள் சார்ந்தவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில்காரகன் ஜீவனாம்சக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நட்பான இடத்துல வராரு. மாற்றமே வரப்போகுதுங்க. போதும், இத்தனை வருஷம் பட்ட துன்பங்கள் போதும். லட்சத்தில் புரள போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோடியிலலாம் யாரும் புரள முடியாது, மாட்டிக்குவீங்க. தான் கடன் அடைஞ்சு தான் எவ்வளோ விரயம் பண்ணமோ அதுக்கேற்ற ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வேணால் நிறையாவே இருக்கும். உங்கள் முன்னோரை நினைங்க. தான் என்ன தொழில் பண்ணி எதில் ஜீவனாம்சம் பண்ணுறோமோ அந்த தொழிலை நேசிங்க. எங்கெங்கே நஷ்டமாச்சோ அந்த நஷ்டத்தெல்லாம் யூகிச்சு ஒரு பேப்பரில் எழுதுங்க. கடன் இருக்கா, கடனெல்லாம் எழுதி சனிக்கிழமைக்கு ஒரு கடனையாக அடைங்க. செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு கடனாக அடைங்க. கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் அடைஞ்சிடும். இந்த கடன்னாலேயே, நோயினாலேயே, வறுமையினாலேயே, பயத்தினாலேயே துலாம் ராசிக்காரங்க பல பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. பெண்கள் தாங்க அப்படியே நொந்து போய் கிடப்பீங்க. துலாம் ராசியில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா யோகாதிபதிங்க தான். கொடுத்து வச்சவங்களும் கூட. மதிங்க. துலாம் ராசிக்கார பெண்களை மதித்து, சரி உனக்கு துன்பம் இருக்கா சரி பண்ணிடலான்னு சொல்லி ஆறுதல் கொடுங்க. துலாம் ராசி ஆண்களுக்கு எப்படி பெண்கள் ஆறுதல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆண்கள் தான் துலாம் ராசி பெண்களுக்கு ஆறுதல் கொடுங்க. அரவணைச்சு வாழுங்க. பிரிஞ்சு போவாதீங்க. பாவம், அந்த பாவம் பெண் பாவம் சும்மா விடாது. துலாம் ராசிக்காரங்க மனைவியை மதிங்க. தாம் பிள்ளைங்களை மதிங்க. மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. அரவணைச்சு வாழுங்க. தாம் மனைவிக்கு தேவைய கிஃப்ட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து ஒன்று பிரச்சனையில் வரப்போகுது. அதை தான் மனைவிக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ எழுதி வைக்கக்கூடிய தன்மையை வச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய நேரத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். ஆக மொத்தம் ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும் துலாம் ராசிக்கு. ஆண்டவனுடைய அனுகிரகமும் சனி பரமாத்மாவுடைய பார்வையும் உங்கள் மேலே பட்டுச்சுனா தான் நீங்கள் யோகாதிபதியாக வருவீங்க. யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடச்சி இந்த 2025 உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து சுக்கிர பரமாத்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சி சுபிக்ஷம் கிடைச்சு ஐஸ்வர்யம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான் நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனி பகவான் ஒரு நீதிமான்.
நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக வர்றாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டினா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகார்ந்தமாக நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால் எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக் நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புன்னு கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ, அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்செல்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம், சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய்
மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.